ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுரா சமையல். இன்னைக்கு சூப்பரான கத்தரிக்காய் பொரிச்ச குழம்பு எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் கத்தரிக்காயை போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கணும். கத்தரிக்காயை நீள நீளமாக வெட்டி வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ கத்தரிக்காயை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா டீப் ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் பொரிஞ்சு வந்ததும் தனியாக எடுத்து வச்சுக்கணும். அடுத்தது குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்து தாளிப்புக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு சின்ன ஸ்பூன் கடுகு, ஒரு சின்ன ஸ்பூன் வெந்தயம் போட்டு தாளிச்சுக்கணும். கடுகு பொரிஞ்சதும் ஒரு கப் சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கணும். இதோட 10 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கணும். இது புளிக்குழம்பு ஸ்டைலில் இருக்கும். அதனால் நல்லா வதங்கினா நல்ல டேஸ்ட் கிடைக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு சின்ன ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கணும். 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி போட்டுக்கணும். அப்புறம் 1 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கணும். நல்லா வதக்கணும். நல்லா இப்படி பொரிஞ்சு வர்றப்போ புளி தண்ணி 1 கப் ஊற்றணும். ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை சுடு தண்ணியில் போட்டு கரைச்சி வச்சிருக்கிறது தான் இந்த புளி தண்ணி. குழம்பு நல்லா கொதிக்கிறப்ப நம்ம பொரிச்சு வச்சிருக்கிற கத்தரிக்காயை சேர்த்துக்கணும். கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்க விடணும். குழம்பு நல்லா கொதிச்சு சுண்டி வர்றப்ப 1 கப் திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. ஒரு பாதி தேங்காயை மிக்சியில் போட்டு அரைச்சி வடிகட்டுனா 1 கப் தேங்காய் பால் வந்துடும். தேங்காய் பால் ஊற்றிட்டு ஒரு கொதி வந்ததும் இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான கத்தரிக்காய் பொரிச்ச குழம்பு ரெடி. இந்த குழம்பை சாப்பாட்டோட சாப்பிடலாம், சூப்பராக இருக்கும். இடியாப்பம், சிகப்பரிசி புட்டு கூட சேர்த்து சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டிஷ்ஷை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னும் நிறைய வித்தியாசமான ரெசிபீஸை பார்க்க மதுரா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.